ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல். என் கூட ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு. அதுக்காக உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், ஒரு தகவல். என்னன்னாக்கா, முன்னா நேரத்தை நான் சென்னை டு புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு லோடு எடுத்துன்னு போனேன். எடுத்துன்னு போயிட்டு இறக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நேற்று காலையில 3 மணிக்கு ஒரு டோல்கேட் வந்து வண்டி நிப்பாட்டுறாரு. போலீஸ்கார் நிப்பாட்டி ஊற்று சொல்றாரு, ஊற்றுறோம். லைசன்ஸ் கேட்குறாரு, லைசன்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் என்ன லோடுன்னுப்பா கேட்டாரு. வண்டி காலி சார் சொன்னேன். எங்கப்பா போயிட்டு வரான்னு கேட்டாங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரான்னு சார் சொன்னேன். அதுக்கு அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவர் வேற மாதிரி பேசினாரு. அப்புறம் எனக்கு எஸ்ஐ கிட்டே கூப்பிட்டு போனாரு. என்னடா நீ மக்களா பேசுறான்னு. அங்கே போயிட்டு எஸ்ஐ என்னடா நீ நக்கலா பேசுறியான்னு என்ன கேட்டாங்க. என்னடா போயிட்டு வரான்னு கேட்டாங்க. சார் கலெக்டர் ஆஃபீஸு தான் சார் போயிட்டு வரேன்னு. அவரும் டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு ஒழுங்கா சொல்றியா இல்லை வண்டி சீஸ் பண்ணிட்டா இது அதுன்னு நிறைய பேசினாரு. அப்புறம் என் மொபைலில் இருக்கிற வீடியோலாம் காமிச்ச உடனே அவரு இதெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டியதான்டா, லோடு இருக்கிறதுக்கு போனேன் நீ இது அதுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு என்னை சும்மா விட மாட்டேன், நீ நக்கலா பேசின, வேற மாதிரி பேசின, எந்த ஊர்ரா இது அதுன்னு பேசினானுங்க. சரி நான் கம்முன்னு விட்டேன். சரி நீங்க கேட்டீங்க எங்க போயிட்டு வரேன்னு, நான் சொல்லிட்டேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன். சரி நான் சேர்த்து சொல்லணும், லோடு இறக்கிறதுக்கு சார் போனால் லோடு இறக்கிட்டு வரேன் கலெக்டர் ஆஃபீஸில், அதுதான் சொல்லணும். அது சொல்லாம நான் சும்மா கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லிட்டேன். பெரிய பரமந்திரி அவரும் சொல்றாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, நீ ஹாக்கி பேண்ட் போடல, ஹாக்கி சட்டை போட்டிருக்கிற, சீட்டு பெல்ட் போட்டிருக்கிறான், எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஆனா லுங்கி கட்டிருக்கிறனால நீ நக்கலா பேசினதுனாலதான் உனக்கு 1000 ரூபாய் ஃபைனை போடுறோம், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு 1000 ரூபாய் நேரத்தை கேஸ் போட்டாரு. ஒரு டோல்கேட் வந்து நம்ம எதுக்கான போலீஸ்கார கையில எல்லா வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு சொல்லுவோம், எல்லா டிரைவருக்கு சொல்லுவோம், நம்ம தேவையில்லாத போலீஸ்காரெல்லாம் பேசக்கூடாது. நான் தமாசா தான் பேசினேன். அவங்க கேட்கும்போது அப்படி கேட்டாங்க, நான் அப்படியே பதில் சொல்லிட்டேன். அதுக்கு அவர் டென்ஷன் ஆகிட்டு எனக்கு 1000 ரூபாய் கேஸ் போட்டாரு. அதுக்கான ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், எப்படி வருதுன்னு எங்களை தான் தெரியும். அவங்க சும்மா போட்டு போயிடுவானுங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க கேஸ் போடுறாங்க வேலை தான், அவங்களுக்கு கேஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் நக்கலா பேசினாதான் அவங்களுக்கு கேஸ் போட முடியும். நீங்கள் சைலண்ட்டாக தள்ளுக்கானா பேசின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா போதும். அது மாதிரி நம்ம வேலை ஆகணும். அது மாதிரி நம்ம பேசிட்டு கிளம்பிடணும். நம்ம தேவையில்லாத போலீஸ்காரர்கள் எல்லாம் பேசக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, ரொம்ப வச்சுக்கூடாது. நம்ம என்ன வேலை அதை பார்த்துட்டு போயிடணும், அவ்வளோதான். சரி, தேங்க்யூ.